பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தவ் வசல்லிம் சலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதினில்லதீ தன்ஹல்லு பிஹில் உகது வ தன்ஃபரிஜு பிஹில் குரபு வ துக்லா பிஹில் ஹவாயிஜு வ துனாலு பிஹிர் ரகாயிபு வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின் பிஅததி குல்லி மாலூமில் லக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலாத்துன் நாரியாவை 4444 தடவை ஓதிய பிறகு அல்லாஹு தாலாவிடத்தில் மனமுருகி நாம் ஓதப்படக்கூடிய அந்த துவாவின் தமிழாக்கத்தை இங்கே நாம் பதிந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் சலாத்துன் நாரியாவை ஓதக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கடைசியாக இந்த துவாவை அல்லாஹு தாலாவிடத்தில் அழுது மன்றாடி தங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுவதற்காக வேண்டி துவா செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் வ அன்இம் அலா சய்யிதினா முஹம்மதின் கைரில் பரியத்தில்லதீ தன்ஹல்லுல் உகது வல் பலியத்து பிகிராஅத்திஸ் ஸலாத்தி அலைஹின் நாரியத்தி வத்தஃப்ரீஜியத்தி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஹ்லில் மினஹிஸ் ஸனிய்யத்தி. இறைவா, உன்னுடைய கருணையையும் ஈடேற்றத்தையும் உபகாரங்களையும் படைப்புகளில் மிக மேலான எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் சங்கை மிகுந்த அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் மீதும் பொழிந்தருள்வாயாக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், அவர்களின் பெயரால் நாரியா தஃப்ரீஜியா என்னும் சலவாத்தை ஓதுவது கொண்டு முடிச்சுகளும் கஷ்டங்களும் நீக்கப்படுகின்றது. அல்லாஹும்ம இன்னா கத் ஹதர்னா ஹாதல் மஜ்லிஸல் ஆத்திரி அர்ரவாயிஹி வல் மாத்திரல் மனாயிஹி. இறைவா, நிச்சயமாக நாங்கள் நறுமணமும் அருள் கொடைகளும் அருள் மழையும் பொழியும் இந்த இடத்தில் ஒன்று கூடியுள்ளோம். وقرأنا هذه الصلاة على نبيك العالي القدر والمدائح بإذن صاحب هذا المحل في هذا المحفل الأجل. இன்னும் இந்த சலவாத்தை நாங்கள் நல்ல தகுதியும் புகழ்ச்சியும் உயர்வும் நிறைந்த உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சங்கை மிகுந்த இக்கூட்டத்தின் இவ்வீட்டாரின் அனுமதி பெற்று ஓதியுள்ளோம். ஃபதகப்பல்ஹா பிஃபத்லிக வ கரமிக வ ஜூதிக
وإحسانك. எனவே உனது சிறப்பை கொண்டும் ஈகையை கொண்டும் கொடையை கொண்டும் உபகாரத்தை கொண்டும் இதை நீ ஒப்புக்கொள்வாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இறைவா, நாங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உன்னிடம் சுகத்தை கேட்கின்றோம். فعافنا بحرمة هذه الصلاة المباركة الفاخرة. எனவே பெருமை வாய்ந்த பரக்கத் செய்யப்பட்ட இந்த சலாத்தின் மகிமையை கொண்டு எங்களுக்கு நீ சுகத்தை தருவாயாக. وَنَسْأَلُكَ أَن تُفَرِّجَ عَنَّا الْكُرَبَ وَالْهُمُومَ وَالْمِحَنَ வல்குமூம. இன்னும் உன்னிடம் இந்த சலவாத்தை கொண்டு எங்களின் தேட்டங்களையும் ஆதரவுகளையும் பூர்த்தியாக்கி தருவதற்கு வேண்டுகின்றோம். وأن تبلغ بها مطالبنا وآمالنا وتقبل بها أعمالنا وتفتح بها أقفال قلوبنا وتكهل بها أبصارنا وبصائرنا. இன்னும் இதை கொண்டு எங்களின் நற்செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் எங்கள் இதயங்களில் உள்ள பூட்டுக்களை திறப்பதற்கும் இன்னும் இதை கொண்டு எங்களின் வெளிப்பார்வைக்கும் அகப்பார்வைக்கும் சுருமாயிட்டு கொள்ள உன்னிடம் வேண்டுகின்றோம். அல்லாஹும்ம ஹஸ்ஸின் பிஹா அஹ்லாகனா. இறைவா, இதை கொண்டு எங்களின் குணங்களை அழகாக்குவாயாக. வவஸ்ஸி' பிஹா அர்ஸாகனா. இன்னும் இதை கொண்டு எங்களின் உணவுகளை விசாலமாக்குவாயாக. وطول بها أعمارنا. இன்னும் இதை கொண்டு எங்களின் ஆயுள் காலங்களை நீளமாக்குவாயாக. وعمر بها ديارنا. இன்னும் இதை கொண்டு எங்களின் வீடுகளை பரிபாலனம் செய்வாயாக. واغفر بها ذنوبنا. இன்னும் இதை கொண்டு எங்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வஸ்துர் பிஹா உயூபனா. இன்னும் இதை கொண்டு எங்களின் மானங்களை மறைத்திடுவாயாக. வஷ்ரஹ் பிஹா சுதூரனா. இன்னும் இதை கொண்டு எங்களின் உள்ளங்களை விரிவாக்குவாயாக. வதஹிர் பிஹா குலூபனா. இன்னும் இதை கொண்டு எங்களின் இதயங்களை தூய்மையாக்குவாயாக. அல்லாஹும்ம ரவ்விஹ் பிஹா அர்வாஹனா வகத்திஸ் பிஹா அஸ்ராரனா வனஸ்ஸிஹ் பிஹா அஃப்காரனா وتقبل بها مناسكنا وأذكارنا. இறைவா, இந்த ஸலவாத்தின் சிறப்பை கொண்டு எங்களின் ஆன்மாக்களை சுகம் பெறச் செய்வாயாக. இந்த ஸலவாத்தின் சிறப்பை கொண்டு எங்களின் அகமியங்களை தூய்மையாக்குவாயாக. இந்த ஸலவாத்தின் சிறப்பை கொண்டு எங்களின் வணக்கங்களையும் திக்ருகளையும் நீ ஒப்புக்கொள்வாயாக. اللهم عظم الأجر والثواب لمن جعل هذا الخير في هذا اليوم مع جمع الأحباب. இறைவா, இந்த நன்மையான செயலை நேசத்திற்குரியவர்களுடன் யார் செய்தார்களோ அவர்களுக்கும் எங்களுக்கும் நற்கூலியையும் பரக்கத்தை கொடுத்து சங்கையாக்கி வைப்பாயாக.
وحقق له الرجاء والأمنية ولقارئ هذه الصلاة السنية وسامعها وحاضرها ராஜி மினஹகல் ஹனியா. இன்னும் அவர்களின் ஆதரவுகளையும் நாட்டங்களையும் பூர்த்தியாக்கி வைப்பாயாக. இன்னும் இந்த சிறப்பான ஸலவாத்தை ஓதியவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் உன்னுடைய மேன்மையான அருள் கொடைகளை ஆதரவைத்தவர்களாக அமர்ந்துள்ளவர்களுக்கும் நலவை தந்தருள்வாயாக. اللهم اغفر لنا ولوالدينا وأقاربنا وعشائرنا ومشايخنا وأساتذتنا وتلاميذنا وأحبابنا وجيراننا ومن حضر في هذا المجلس من المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. இறைவா, எங்களுக்கும் எங்கள் தாய் தந்தையருக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் சொந்த பந்தங்களுக்கும் எங்கள் குருமார்களுக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் எங்களின் நேசர்களுக்கும் எங்கள் அண்டை வீட்டாருக்கும் இந்த இடத்தில் கூடியிருக்கும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்களுக்கும் நீ பிழை பொறுத்தருள்வாயாக. யா அக்ரமல் அக்ரமீன் வயா அர்ஹமர் ராஹிமீன் வஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் சய்யிதில் ஆலமீன். சங்கையானவனே, கிருபையாளனே, உலகத்தார்களுக்கு நாயகமான எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்வாயாக. ஸலாத்தன் தஹ்தீனா பிஹா إلى صراط المستقيم وتجيرنا بها من عذاب الجحيم. இந்த ஸலவாத்தை கொண்டே எங்களை நீ நேர்வழியில் செலுத்துவாயாக. இன்னும் அதை கொண்டே நரகத்தின் வேதனை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. وتنعمنا بها بالنعيم المقيم யா ரஹ்மான் யா ரஹீம். இன்னும் அதை கொண்டே எங்களுக்கு நிரப்பமான சுகத்தை கொண்டு சுகமாக்குவாயாக. கிருபையாளனே, மகா கிருபையுடையவனே. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்திற்குரியவனாகிய உமது இரட்சகன் மிக தூயவன். மேலும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அவனின் தூதுவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக. இன்னும் புகழ் அனைத்தும் அகிலத்தாரின் இரட்சகனான அல்லாஹ்விற்கே உரியதாகும். ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முறை பிரகாரம் எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளை சரி செய்த பின்னால் ஸலவாத்துக்களை ஓதுவதற்கு முயற்சி செய்து கொள்ளவும். திருமறையை ஓதுவதாக இருந்தாலும் சரி, மற்ற சூறாக்களை ஓதுவதாக இருந்தாலும் சரி, ஸலவாத்துக்களை ஓதுவதாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலேயும் முதலில் எழுத்து உச்சரிப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும். சங்கை மிகுந்த இந்த ஸலாத்து நாரியாவை இதிலே நாம் பதிந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய தேவைகளையும் அவனுடைய பேருபகாரத்தை கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பரக்கத்துகளை கொண்டும்
அல்லாஹ் நம் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பானாக. அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தளத்தில் நாம் சங்கை மிகுந்த ஸலாத்துன் நாரியாவுடைய சிறப்புகளை பதிந்திருக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்கும் மனதிலே பல கவலைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள் ஏற்படக்கூடியது ஒரு இயல்பான நிலைமைதான். அந்த நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் தரூத் ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஸலவாத்துக்களை தொடர்ந்து ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் மனக்கவலைகள், துக்கம், சஞ்சலங்கள் இவைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த ஸலவாத்துக்கள் ஒரு காரணமாக இருக்கும். எனவே நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், கஷ்டங்கள் இப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுமேயானால் உடனே நாம் ஸலவாத்தை ஓதுவதை கடைபிடித்து வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதுபோன்று இந்த ஸலாத்துன் நாரியாவுடைய சிறப்புகளும் கூறப்பட்டுள்ளன. நம்முடைய பெரியார்கள், மார்க்க அறிஞர்கள் இந்த ஸலவாத்துன் நாரியாவுடைய ஓதக்கூடிய ஒரு வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த ஸலாத்துன் நாரியாவை தன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டிலோ, கடையிலோ, அல்லது தொழிற்சாலைகளிலோ எந்த இடத்தில் எந்த தேவைக்காக வேண்டி ஓத வேண்டும் என்பதாக நாம் நினைத்திருக்கின்றோமோ அந்த இடத்தில் பலரும் ஒன்று கூடி இந்த ஸலாத்துன் நாரியாவை 4444 தடவை ஓதி சபையிலே அமர்ந்திருப்பவர்கள் யாராவது ஒருவர் அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஓதிருக்கின்றோமோ அதை பூர்த்தியாக்கி தருவதற்காக வேண்டி மனமுருகி அல்லாஹு தாலாவிடத்தில் அழுது துவா செய்து இந்த துவாவை கேட்கவும். அல்லாஹ் அந்த சிரமங்களை நீக்கி அல்லாஹு தாலா அந்த காரியத்தை லேசாக்கி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது அனுபவபூர்வமான ஒரு உண்மையான நிகழ்ச்சிகள். மேலும் ஷேக் முஹம்மது யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த மனிதர் தினந்தோறும் தொடர்ச்சியாக 11 தடவை இந்த ஸலாத்துன் நாரியா என்று சொல்லப்படக்கூடிய தரூது ஷரீஃபை ஓதி வருவாரையானால் அவருடைய ரிஸ்கில் அல்லாஹு தாலா அபரிவிதமான பரக்கத்தை தருவான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். எப்படி வானத்திலே இருந்து ரிஸ்க் இறங்குகின்றது, பூமியிலே இருந்து ரிஸ்க் வெளியாகின்றது, அதுபோன்று இந்த ஸலவாத்தை ஓதக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அதிகமான ரிஸ்க் விஸ்தரித்து தருவான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். மேலும் இவ்வுலக மறு உலக எல்லா நலன்களுக்காக வேண்டியும் இந்த தரூது ஸலாத்துன் நாரியாவை நாம் ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் நமது தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.